ஓடோமீட்டர் டேம்பர் பண்ண முடியுமா அப்படிங்கிற கேள்வி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ண முடியும். அதாவது டிஜிட்டலாக இருந்தாலும் சரி, அனலாகாக இருந்தாலும் சரி, ஓடோமீட்டர் டேம்பரிங் 100% பண்ண முடியும். ஸோ ஒரு சர்டிஃபைடு கார் அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு ஒரு சர்டன் வியூஸ் இருக்கும். இப்போ ஒரு பல்காக அவங்க வந்து கார் எடுக்கிறாங்க, இந்த இந்த செக் பாயிண்ட்ஸ்லாம் ஓகே ஆச்சுன்னா நம்ம எடுக்கலாம். இப்போ மை கார் பைல இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறோம்னா அதுக்கு ஒரு விஷன் இருக்குது. அது எந்த மாதிரி செக் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பையராக நம்ம இருந்தோம்னா நம்ம ஒரு கார் வாங்கும்போது என்னென்ன விஷயங்கள் பார்க்கணும், அந்த எல்லா டெக்னிக்கல் விஷயத்தையும் பார்த்து தான் நம்ம எடுப்போம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒன்றும் இல்லை, கஸ்டமரோட ஃபீட்பேக் என்னன்னா, இப்போ ஓடோமீட்டர் டேம்பர் பண்ண முடியுமா, அதாவது ரோல் பேக் பண்ண முடியுமா, இல்லை பண்ண வெஹிக்கிளை எடுக்கலாமா வேண்டாம்? ஸோ இந்த கேள்வியை பற்றி, இந்த ஓடோமீட்டர் டேம்பரை பற்றி பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் நான் திருப்பி பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன் பேசுகிறேன்னா, இது வந்து இன்னும் வந்து மாறிகள் நடந்துட்டு தான் இருக்குது. இதனால நிறைய பேர் ஏமாந்துட்டு தான் இருக்காங்க. ஓடோமீட்டர் டேம்பர் பண்ண முடியுமா அப்படிங்கிற கேள்வி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ண முடியும். அதாவது டிஜிட்டலாக இருந்தாலும் சரி, அனலாகாக இருந்தாலும் சரி, ஓடோமீட்டர் டேம்பரிங் 100% பண்ண முடியும். ஜஸ்ட் அதுக்கான ப்ராப்பர் டூல் இருந்துச்சுன்னா போதும். ஒரு 2 மினிட்ஸோ 5 மினிட்ஸோ டைம் இருந்தால் போதும். நம்ம என்ன நம்பர் நினைக்கிறோமோ அந்த நம்பருக்கு வந்து சேஞ்ச் பண்ணலாம். ஸோ ஓடோமீட்டர் டேம்பர் பண்ண வெஹிக்கிள் வந்து வாங்கலாமா அப்படிங்கிறது தான் கேள்வியாக இருக்குது. ஓடோமீட்டர் டேம்பர் பண்ண வெஹிக்கிள் வாங்குறதுங்கிறது என்னை பற்றி என்கிட்ட கேட்க போனீங்கன்னா கண்டிப்பாக அது நான் சஜஸ்ட் பண்ண மாட்டோம். மை கார் பாயில் அதை சஜஸ்டும் பண்ணுறது இல்லை. ஏன்னா ஒரு வெஹிக்கிள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 1.5 லட்சம் 2 லட்சம் ஓடி இருக்கும். கொண்டு வந்து ஒரு 80,000 நிப்பாட்டி இருப்பாங்க. இன்னைக்கு அந்த மார்க்கெட்டில் மற்ற வண்டிகள்லாம் 80,000 எவ்வளோ ஓடி இருந்தால் எவ்வளோ ரேட்டோ அந்த ரேட்டை அந்த வெஹிக்கிளுக்கு கோட் பண்ணுறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி வந்து ஒரு ஃபேரான ஒரு விஷயம் கிடையாது. ஸோ ஓடோமீட்டர் டேம்பர் பண்ணுறதுனால அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே டேம்பர் பண்றாங்கனாலே அங்கே ஒரு ஸ்கேம்னு தெரிஞ்சு போச்சு. ஸ்கேம்னு தெரிஞ்ச வைக்கல நம்ம ஏன் போய் ப்ரொசீட் பண்ணணும்? நமக்கே தெரியும் ஸ்கேம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த வண்டியை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிட்டு, மார்க்கெட்ல எவ்வளோ வண்டிகள் இருக்கு. இன்னைக்கு யூஸ்டு கார் மார்க்கெட்ல எக்கச்சக்கமான வண்டிகள் இருக்கு. அந்த மாதிரி அடுத்த வண்டி நம்ம பார்த்துட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷன் மூவ் பண்ணலாம். ஸோ ஓடோமீட்டர் டேம்பர் பண்ணியிருந்தாங்கன்னா அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இது வந்து எப்படின்னா நிறைய பேருக்கு தெரியும் இந்த விஷயம். என்னன்னா சர்டிஃபைடு யூசர் காசுன்னு சொல்றாங்க இல்லையா? ஸோ இந்த காசை வந்து நம்பி வாங்கலாமா வேண்டாமா, இல்லை அதை இன்ஸ்பெக்ஷன் பண்ணணுமா? ஸோ சர்டிஃபைடு யூஸ்டு கார்ஸ் வந்து நிறைய பேர் கொடுக்குறாங்க. சர்டிஃபைடு யூஸ்டு கார்ஸ்னா தாராளமாக நம்ம போய் எந்த இன்ஸ்பெக்ஷன் இல்லாமல் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது. நம்ம மை கார் பாயிலையும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சர்டிஃபைடு இன்ஸ்பெக்ஷன்ஸ் கார்ஸ் எல்லாமே பண்ணி அதில் நிறைய டிஃபெக்ட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். நம்ம ரீல்ஸ்லாம் கூட வீடியோவில் போட்டிருக்கோம். ஸோ சர்டிஃபைடு யூஸ்டு கார்ஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு கம்பெனியை பொறுத்து அந்த சர்டிஃபிகேஷனோட விஷன் வந்து மாறும். எதுக்காக அவங்க சர்டிஃபை பண்ணுறாங்க, என்ன பாயிண்ட்னால சர்டிஃபை பண்ணுறாங்க. லெட்ஸ் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ மை கார் பைல இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறோம்னா அதுக்கு ஒரு விஷன் இருக்குது. அது எந்த மாதிரி செக் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பையராக நம்ம இருந்தோம்னா நம்ம ஒரு கார் வாங்கும்போது என்னென்ன விஷயங்கள் பார்க்கணும், அந்த எல்லா டெக்னிக்கல் விஷயத்தையும் பார்த்து தான் நம்ம எடுப்போம். ஸோ ஒரு சர்டிஃபைடு கார் அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு ஒரு சர்டன் வியூஸ் இருக்கும். இப்போ ஒரு பல்காக அவங்க வந்து கார் எடுக்கிறாங்க, இந்த செக் பாயிண்ட்ஸ்லாம் ஓகே ஆச்சுன்னா நம்ம எடுக்கலாம் அப்படின்னு. ஆனால் அந்த செக் பாயிண்ட்ஸ் எல்லாமே, அந்த சர்டிஃபிகேஷன் எல்லாமே ஒரு பையருக்கு ஆப்ட் ஆகுமா அப்படிங்கிறது எல்லா நேரத்துலையும் வந்து செட் ஆகாது. ஸோ ஒரு பையராக இருக்கும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்டிஃபைடு காராக இருந்தாலும் நீங்கள் எடுக்கும்போது ஒரு பர்சனல் இன்ஸ்பெக்ஷன் பண்ணி எடுக்கிறது தான் பார்த்தீங்கன்னா 100% ஒரு ரெக்கமெண்டபிளான ஒரு விஷயம். ஸோ என்றைக்குமே வந்து ஒரு சர்டிஃபைடு காராக இருக்குது, அதாவது ஆல்ரெடி ப்ரீ இன்ஸ்பெக்டட் கார் அப்படிங்கிறது நம்பி எடுக்கிறதுங்கிறது ஒரு ரிஸ்கில் முடியறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. ஓகே ஓகே தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கம்பெனி சர்வீஸ் பண்ணியிருக்காங்க, வெஹிக்கிள் ப்ராப்பராக ஷெட்யூல் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இந்த அதாவது இந்த வெஹிக்கிள் சூஸ் பண்ணுறது கரெக்டாக? ஸோ கம்பெனி ரெக்கார்டு பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு வெஹிக்கிள் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 8 இயர்ஸ் ஓல்டு வெஹிக்கிள் கிட்டத்தட்ட ஒரு 80,000 90,000 ஓடி இருக்கு, கம்பெனியில் ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ அப்போ நம்ம அதை இன்ஸ்பெக்ஷன் பண்ணணுமா? அந்த வெஹிக்கிளையும் இன்ஸ்பெக்ஷன் கண்டிப்பாக எந்த ஒரு வெஹிக்கிளாக இருந்தாலும் சரி, ஒரு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸ்பர்ட்டை வந்து ஒரு கன்சல்டேஷன் பண்ணுறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ சர்டிஃபைடு காராக இருக்குனாலும் சரி, இதே மாதிரி வந்து சர்வீஸ் ஹிஸ்ட்ரியோட இருக்குது அப்படின்னாலும் சரி, கண்டிப்பாக நம்ம எடுக்கும்போது அன்னைக்கு நிலைமையில் என்ன இருக்குது. ஏன்னா இப்போ சர்வீஸ் ஹிஸ்ட்ரிங்கிறது பார்த்தீங்கன்னா அது ஒரு ஹிஸ்ட்ரி தான். பாஸ்ட்டில் அந்த வண்டியில் என்னென்ன பண்ணியிருக்காங்கிறது அந்த ஹிஸ்ட்ரியில் ரெக்கார்ட் ஆகிருக்கும். ஸோ இன்னைக்கு அந்த வெஹிக்கிள் என்ன கண்டிஷனில் இருக்குது, மேபி அவங்க சர்வீஸ் பண்ணி 6 மந்த் இருக்கலாம், 8 மந்த்ஸ் இருக்கலாம். அந்த கேப்பில் வந்து இன்பிட்வீன் ஆக்சிடென்ட்ஸாக இருக்கலாம், இல்லை இன்ஜின் ரிலேட்டடாக டேமேஜஸாக இருக்கலாம். அதெல்லாம் இன்னைக்கு எப்படி இருக்குங்கிறது ஹிஸ்ட்ரி மட்டுமே வச்சு நம்ம பேஸ் பண்ண முடியாது. ஸோ கம்பெனி மெயின்டெனன்ஸும் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வெஹிக்கிள் குவாலிட்டி எப்படி இருக்குங்கிறது இன்ஸ்பெக்ட் பண்ணி எடுத்துட்டோம்னா ரெண்டுமே மேட்ச் பண்ணும்போது இந்த காரோட கம்ப்ளீட் பிக்சர் நமக்கு கிடைச்சிரும். ஸோ தாராளமாக வந்து ஓகேவா இருந்தால் நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். ஓகே சரி, நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் என்னன்னு கேட்டீங்கன்னா, நிறையா யூஸ்டு கார்ஸ் பர்ச்சேஸ் பண்ண போகிற கஸ்டமர்ஸ் வந்து மெக்கானிக்கை கூப்பிட்டு போகிறது பெஸ்ட்டா, இல்லை நம்ம மாதிரி எக்ஸ்பர்ட்டை கூப்பிட்டு போகிறது பெஸ்ட்டா? மெக்கானிக்னால எல்லாமே ப்ராப்பராக டயக்னைஸ் பண்ணி சொல்ல முடியுமா? ஸோ இந்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து நிறைய பேர் இது பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ட்ரெடிஷ்னலாக ஒரு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, ஆல்ரெடி ஒரு கார் நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்னா ஒரு நமக்கு தெரிஞ்ச மெக்கானிக்கை கூட்டு போய் செக் பண்ணி வாங்குறது தான் ஒரு வழக்கமாக இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய மார்க்கெட்டில் அது ஆப்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். ஏன்னா ஒரு மெக்கானிக்கை போய் பார்க்கும்போது என்னன்னா, மெக்கானிக்கலாக அவங்களுக்கு கம்ப்ளீட் எல்லா நாலேஜுமே இருக்கும். ஸோ இன்ஜின் எப்படி இருக்குது, கியர் பாக்ஸ், சஸ்பென்ஷன், கிளச், இந்த மாதிரி எல்லா விஷயமும் பார்ப்பாங்க. பட் நாட் ஓன்லி மெக்கானிக்கல் மட்டும் அந்த காரில் கிடையாது, ஸ்ட்ரக்சரல்னு ஒரு பார்ட் இருக்குது, அதே மாதிரி எலக்ட்ரிக்கல்னு ஒரு பார்ட் இருக்குது, அண்ட் எலக்ட்ரிக்கல் ஃபியூச்சர்ஸ் நிறையா விஷயங்கள் இருக்குது.
ஸோ ஒரு மெக்கானிக் வச்சு பார்க்கும்போது ஸ்ட்ரக்சரலாக அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கா அப்படிங்கிறது ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அவங்களுக்கு வந்து தெரியாது. சில மெக்கானிக்ஸ் தெரியாமல் இருக்கலாம். அப்படி தெரிஞ்சிருந்தாலும் இன்னைக்கு மார்க்கெட்டில் வந்து என்ன மாதிரி ஸ்கேம்ஸ் பண்ணுறாங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. அப்போ அதே மாதிரி அவங்களுக்கு வந்து எலக்ட்ரிக்கலை பற்றி தெரியுமான்னா தெரியாது. இப்போ ஒரு மெக்கானிக் ஷெட்டில் நம்ம போய் ஒரு கார் விடுறோம் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த காரில் ஏதாவது பாடி ஒர்க் இருக்குன்னா அவங்க டிங்கர்ட் அனுப்புவாங்க. ஸோ எலக்ட்ரிக்கல் ஏதாவது டிஃபெக்ட் இருக்குன்னா எலக்ட்ரிஷியன் தான் அனுப்புவாங்க. ஸோ எந்த ஒரு மெக்கானிக்கும் எலக்ட்ரிக்கல் ஒர்க்கும் பண்ண மாட்டாங்க, டிங்கரிங் ஒர்க்கும் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த ஒர்க் ஏன்னா அவங்களோட ஒர்க் அது கிடையாது. அப்போ அவங்கள வச்சு செக் பண்ணும்போது எந்த அளவுக்கு அந்த பாடி அவங்க செக் பண்ணுவாங்க, எந்த அளவுக்கு மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் விஷயங்கள் எல்லாமே செக் பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக தான் இருக்கும். ஸோ எப்பயுமே இப்போ நம்மகிட்ட இருக்க எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் டீட்டெயில்டாக இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவாங்க. அண்ட் எலக்ட்ரிக்கல்லையும் அவங்களுக்கு நாலேஜ் இருக்கும், ஸ்ட்ரக்சரல்லையும் நாலேஜ் இருக்கும், மெக்கானிக்கல்லையும் நாலேஜ் இருக்கும். ஸோ நம்மகிட்ட இந்த மாதிரி இந்த எக்ஸ்பர்ட்டை புக் பண்ணி நீங்கள் எடுக்கும்போது என்ன ஆகும்னா கம்ப்ளீட் டீட்டெயிலாக பம்பர் டு பம்பர் அந்த காரில் என்ன பிரச்சனை இருக்கு, எடுத்தோன்னா என்னென்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க, இல்லை எந்த ப்ராப்ளமும் இல்லை எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆகும், இந்த மாதிரியான டீட்டெயில் ரிஸ்க் அனலைஸ் வந்து நம்ம சைட்லேருந்து பண்ணி கொடுப்போம். அது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. ஸோ மெக்கானிக் வச்சு செக் பண்ணுறத விட ஒரு எக்ஸ்பர்ட்டை வச்சு செக் பண்ணுறது தான் ரொம்ப சஜஸ்டபிள் வேவாக இருக்கும். சரி, லாஸ்ட் கொஸ்டின். என்னோட கொஸ்டின் என்னன்னா கஸ்டமர் சைட்லேருந்து வந்ததா இது ஒரு வெஹிக்கிள் வந்து யூஸ்டு கார் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் சொல்கிறோம் இல்லைங்களா நம்ம சைடில். ஸோ இது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்? ஸோ பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஃபேக்டர் தான். ஏன்னா நம்மகிட்ட நிறைய வண்டி இன்ஸ்பெக்ஷன் பார்த்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்போம். நிறைய வண்டிக்கு பார்த்தீங்கன்னா பிளாக் லிஸ்ட்டில் இருக்கும். சில வெஹிக்கிள் எல்லாம் பார்த்தீங்கன்னா 5000 ரூபா, 8000 ரூபா, 10,000 ரூபாலாம் ஃபைனில் இருக்கும். வெஹிக்கிளோட வேல்யூவே பார்த்தீங்கன்னா 3 லட்சம் தான். ஆனால் அதில் வந்து 10,000 ரூபா ஃபைன் இருக்கும். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பையருக்கு தெரியறதில்ல. நம்ம எத்தனையோ வண்டிக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணி கொடுத்துருக்கோம். சில வெஹிக்கிள்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபரே பண்ண முடியாது, நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது, பிளாக் லிஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதர் ஸ்டேட்டில் பிளாக் லிஸ்ட் ஆகிருக்கும். சில வந்து பார்த்தீங்கன்னா ஓனர் ஆல்ரெடி இறந்துருப்பாங்க, அந்த ஓனர் இறந்தனால அதை மாற்ற முடியாதுங்கிற மாதிரி கேசஸ் இருக்கும். இந்த மாதிரி பல கேசஸ் வந்து பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷனில் வரும். பட் எல்லா வெஹிக்கிள்லையும் இருக்குமானா இருக்காது. ஒரு 10ல் 8 வண்டிக்கு இருக்கும். ஸோ 10ல் வந்து எல்லா வண்டிக்குமே இது மாதிரி இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இருக்காது. ஒரு 10ல் ஒரு 3 வண்டி 4 வண்டிக்கு பார்த்தீங்கன்னா இது மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கையிலேருந்து கேஷ் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி செக் பண்ணிட்டோம்னா ஒன்று அதை கிளியர் பண்ணலாம், இல்லைனா நம்ம நெக்ஸ்ட் வெஹிக்கிள் மூவ் ஆகிடலாம். நம்ம கையிலேருந்து காசு கடந்து போயிருச்சு, நம்ம பே பண்ணிட்டோம், டோக்கன் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் தெரிய வருதுன்னா ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்பெக்ஷன் அது எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துரும். நம்ம எல்லாமே இன்ஸ்பெக்ஷன் மட்டும் பண்ணுறது இல்லாமல் பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷனும் பண்ணி அந்த கார் என்ன குவாலிட்டியில் இருக்குங்கிறது கம்ப்ளீட்டாக சொல்லிடும். அதனால பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன்ங்கிறது ரொம்ப பேக்ரவுண்ட் செக்ல என்னன்னு சார்? பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன்ல பார்த்தீங்கன்னா அந்த வண்டியில் செலான் இருக்காங்கிறது பார்ப்போம், எஃப்ஐஆர் இருக்காங்கிறது பார்ப்போம், அது பிளாக் லிஸ்ட் ஏதோ பண்ணியிருக்காங்களான்னு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பொல்யூஷன் சர்டிஃபிகேட் இருக்கா, வண்டி ஃபினான்ஸில் இருக்கா, இப்போ வெஹிக்கிள் இருக்க சேஸ் நம்பர், அந்த வண்டி நம்பர் எல்லாமே அந்த டீடைல்ஸ், அந்த வெஹிக்கிள் மாடல் சொல்லியிருக்கா, ஸோ மாடல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக இருக்கா, எஃப்சி எவ்வளோ வரைக்கும் இருக்குது, இந்த மாதிரி ஒன்று பல ஃபேக்டர்ஸ் இருக்குது. பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் டாக்குமெண்ட்டில் அந்த வெஹிக்கிளோட எல்லாமே கிளியராக இருக்காங்கிறது அது எல்லாமே வெரிஃபை பண்ணும். அது எல்லாமே வெரிஃபை பண்ணி எல்லாமே வெஹிக்கிள் இருக்கிறதும் இங்கே இருக்கிற டேட்டாஸும் ஒரே மாதிரி இருக்கா, இல்லை மிஸ்மேட்ச் ஆகிருக்கா, இந்த மாதிரி எல்லாமே செக் பண்ணுவோம். ஸோ இதெல்லாமே பார்ப்போம். சரி, ஓகே. இது என்னோட கொஸ்டின், சரிங்களா? இது கஸ்டமரோட கமெண்ட்ஸ் எல்லாம் முடிஞ்சு இது என்னோட கொஸ்டின். அதாவது இப்போ எப்படின்னா இன்ஸ்பெக்ஷன் பண்ணி எடுக்கிறவங்களுக்கும் இன்ஸ்பெக்ஷன் பண்ணாமல் எடுக்கிறவங்களுக்கும் என்னென்ன இது டிஃப்ரென்ஸ் வரும், அதே மாதிரி என்னென்ன தலைவலி வரும்? ஸோ இன்ஸ்பெக்ஷன் பண்ணுற கஸ்டமர் ஒரு பக்கம், இன்ஸ்பெக்ஷன் பண்ணாமல் இருக்கக்கூடிய கஸ்டமர் ஒரு பக்கம் வச்சு பார்க்கும்போது என்ன ஆகும்னா, ஒருத்தர் இன்ஸ்பெக்ஷன் பண்ணி எடுத்திருக்காருன்னா அந்த காரோட கம்ப்ளீட் 360 டிகிரி பார்த்தீங்கன்னா அவங்க மைண்டில் பிக்சராக இருக்கும். இந்த இடத்துல ரீபெயிண்ட் பண்ணியிருக்கு, இந்த இடத்துல ஆயில் லீக் இருக்குது, அண்டர் சேசஸில் ரஸ்ட் ஃபார்மேஷன் இருக்குது, ஏசியில் கூலிங் கம்மியாக இருக்குது. ஸோ நம்ம இப்போ இந்த வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 35,000 40,000 செலவு இருக்குது, நம்ம இது வந்து ப்ரிப்பேர்டாக இருக்கணுங்கிறது ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு கான்ஃபிடென்ட்டான மைண்ட் செட்டில் கஸ்டமர் இருப்பாங்க. அதுவே டேரெக்டாக இந்த பக்கம் வந்து பார்த்தோம்னா அந்த கஸ்டமர் வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணல, டேரெக்டாக வண்டியை பார்த்தாங்க, நல்லா இருக்குன்னு எடுத்துட்டாங்கன்னா அவருக்கு நாளைக்கு என்ன செலவு வைக்கும், அந்த வண்டி இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்க, இதை பற்றி எந்த ஒரு ஐடியாவுமே இருக்காது, எந்த ஒரு நாலேஜுமே அந்த கஸ்டமருக்கு இருக்காது. ஸோ நாளைக்கு அந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு 50,000 செலவு வைக்குது, 30,000 செலவு வைக்குது அப்படிங்கிறப்ப அது ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்கும். அதுவே இவருக்கும் அந்த எக்ஸ்பென்ஸ் வைக்கும். யூஸ்டு கார்ல எல்லாத்துக்குமே எக்ஸ்பென்ஸ் இருக்கும். ஆனால் இவருக்கு வைக்கும் போது என்னன்னா ஒரு ஆல்ரெடி ப்ரீபேர்டாக இருப்பாரு, தெரிஞ்சிருக்கும் இந்த நம்ம வண்டியில் அடுத்து நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ ஏசியில் அடுத்து நம்ம வேலை வரும்னு தெரியும், அது ஒரு 10,000 செலவு இருக்குங்கிறது தெரியும், நம்ம ஆல்ரெடி ரெடியாக இருந்தோம், நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்ஷன் பண்ணவருக்கு முன்னாடியே தெரியும் அந்த வண்டியில் ஏதாவது டேமேஜஸ் மேஜராக ப்ரீவியஸாக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா முன்னாடி அந்த வண்டி அவாய்ட் பண்ணிட்டு வேற வண்டிக்கு போயிடுவாங்க. ஜஸ்ட் ஒரு இன்ஸ்பெக்ஷன் காஸ்ட் ஒரு 0.1% கூட வராது. ஸோ அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க லேக்ஸ் ஆஃப் த மணி சேவ் பண்ணுறாங்க. ஆனால் இன்ஸ்பெக்ஷன் பண்ணாமல் எடுக்கிறவருக்கு வந்து இதுக்கு முன்னாடி அந்த வண்டி என்ன கண்டிஷனில் ஆயிருக்கு, இதுக்கு முன்னாடி ஃப்ளட் ஆயிருக்கலாம், மேஜர் ஆக்சிடென்ட் ஆயிருக்கலாம், இல்லை இன்ஜின் ரிப்பேர் பண்ணி ஒர்க் பண்ணிருக்கலாம், இதெல்லாம் வந்து அவருக்கு எந்த நாலேஜுமே தெரியாது. எடுத்ததுக்கு அப்புறம் ஒவ்வொன்றா தெரிய வரும் இந்த வண்டியில வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மேஜராக இந்த வேலை பண்ணியிருக்காங்க. சில பேர் எல்லாம் பார்த்தீங்கன்னா வண்டியை எடுத்து ஏமாந்துருப்பாங்க, அந்த வண்டி இன்னொருத்தவங்களுக்கு விற்கிறதுக்காகவே
டெம்பரவரிக்கு ரெடி பண்ணி அந்த வண்டியை விற்பாங்க. ஸோ அந்த மாதிரி விற்கும் போது ஒரு பையர் வந்து சிக்கிடுவாங்க. சிக்கின போது நம்ம அதுக்கப்புறம் தான் தெரிய வரும் நம்ம ஏமாத்து வாங்கிட்டோம், ஸோ நம்மகிட்ட வந்து ஏமாத்தி வித்துட்டாங்கன்னு. நம்ம வித்து வாங்கினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 1 மாசம் 2 மாசம் கழிச்சு போய் யார்கிட்டையுமே நம்ம வந்து கேட்க முடியாது. ஸோ அதனால எப்பயுமே ஒரு இன்ஸ்பெக்ஷனுங்கிறது ஒரு கஸ்டமர் ஒரு பையருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேஃபர் சைடாக தான் இருக்கும். அது ஒரு ஷீல்டு மாதிரி ஒரு கார் பர்ச்சேஸ் பண்ணும்போது அது 2 தான் டிஃப்ரென்ஸ் வரும். ஓகே. ஸோ என் சைடில் கொஸ்டின்ஸ் எல்லாம் முடிஞ்சு. ஏன்னா இது கஸ்டமர்ஸோட கமெண்ட்ஸ் கொஸ்டினும் கேட்டாச்சு, என் சைடில் ஒரு இது விஷயம் இருந்தது, அதுவும் கேட்டேன். ஸோ ஃபர்தராக வந்து வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? அது நான் இது கொஸ்டின்ஸ்ல சொல்லும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் இப்போ என்ன ஜென்ரலாக சொல்ல வரோம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு கார் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா கம்ப்ளீட்டாக இன்ஸ்பெக்ஷன் பண்ணாமல் இந்த தயவு செஞ்சு அந்த காரை எடுக்காதீங்க. நல்லா இருந்தாலும் சரி, புது வண்டியாக இருந்தாலும் சரி, ஓல்டு வெஹிக்கிளாக இருந்தாலும் சரி, ஒரு கார் எடுக்கும்போது கம்ப்ளீட்டாக அதுக்கு ஒரு இன்ஸ்பெக்ஷன் எடுங்க. எடுத்துட்டு அந்த வெஹிக்கிளோட ரிப்போர்ட்டை வச்சு அதுக்கப்புறம் டிசிஷன் எடுங்க. டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த இன்ஸ்பெக்ஷன் ப்ராசஸ்ங்கிறது இருக்கணும். நம்ம நிறைய பேர் இன்னைக்கு என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கார் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க, டிசிஷனே பண்ணிடுறாங்க. இந்த கார் வந்து நம்ம வீட்டு பார்க்கிங்ல நிற்கிற அளவுக்கு டிசிஷன் பண்ணி வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்ஷன்ஸ் எடுக்கிறாங்க. நம்மகிட்ட நிறைய இன்ஸ்பெக்ஷன் இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். வந்து நேரில் போய் அவங்க வந்து பேமெண்ட் பண்றதுக்கு ரெடியா இருப்பாங்க. நேரில் போய் இன்ஸ்பெக்ஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த வண்டியில் மேஜர் டிஃபெக்ட் இருக்கும், எடுத்தா 1,00,000 1,50,000 செலவு இருக்கும். இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப பெரிய டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுது. இந்த டிசப்பாயின்மெண்ட்டுக்கு காரணம் என்னன்னா அவங்க ஆல்ரெடி டிசிஷன் பண்ணிட்டாங்க, இந்த வண்டி தான் நம்ம எடுக்க போறோம், இந்த வண்டி நம்ம இன்னைக்கு வீட்டில் நிற்கிற மாதிரி எல்லாமே பிளான் பண்ணிடுறாங்க. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க டிசிஷன் எடுக்கிறதுக்காக தான் இந்த இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட்டே தவிர நீங்க எடுத்த டிசிஷன் வந்து கரெக்ட்னு சொல்றதுக்காக இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட்டா இருக்காது. ஸோ டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு இன்ஸ்பெக்ஷன் எடுத்து ஒரு ஸ்கோர் கார்டு நம்ம கிட்ட ப்ரொவைட் பண்றோம் மைக்கார் பாயில. நம்ம சர்வீஸ் பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருப்பூர் 4 இடத்துலையுமே அவைலபிளாக இருக்கு. நாங்கள் நிறைய பேருக்கு நல்ல கார் வாங்குறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி புவர் கார் வாங்க போன நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணி கொடுக்கும். லேக் ஆஃப் த மணி வந்து நம்ம சேவ் பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி நீங்கள் எடுக்கக்கூடிய காரை வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணி தரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக மைக்கார் பாயை கான்டாக்ட் பண்ணுங்க. எங்கள் லொக்கேஷனில் நாங்கள் வந்து லொக்கேஷன்லேயே எங்கள் சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4 சிட்டிஸ்லையுமே இருக்குது. நாங்கள் வெஹிக்கிள் இருக்க லொக்கேஷன்லேயே வந்து டீட்டெயிலாக இன்ஸ்பெக்ஷன் பண்ணி அந்த கார் எடுக்கலாமா வேண்டாமா, என்ன குவாலிட்டியில் இருக்குது அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து ஒரு ரிப்போர்ட் ஸ்கோர் கார்டு ரிப்போர்ட்டாக கொடுத்துரும். அது போக பார்த்தீங்கன்னா உங்கள் பேக் அண்ட் இன்ஸ்பெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் டெக்னிக்கல் சப்போர்ட் வேணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். அந்த ரிப்போர்ட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. டெக்னிக்கலாக அந்த வெஹிக்கிள் என்ன கண்டிஷனில் இருக்குது, எடுக்கலாமா வேண்டாமா, இந்த மாதிரி சஜஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம சைட்லேருந்து கொடுப்பாங்க. இது போக பார்த்தீங்கன்னா அந்த வெஹிக்கிள் ஏதாச்சும் எக்ஸ்பென்ஸ் இருக்குது, இடத்துல இவ்வளோ செலவு பண்ணுற மாதிரி இருக்கும், 30,000 செலவு இருக்கும், 50,000 செலவு இருக்குங்கிறத நீங்கள் வெஹிக்கிள் எடுக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு கிளாரிட்டியாக சொல்லிடுவோம். ஸோ இது எல்லாமே எடுத்துட்டு எல்லாமே வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த வண்டியை வந்து எடுக்கலாமா, நெகோஷியேட் பண்ணலாமா, இல்லை கேன்சல் பண்ணலாமா அப்படிங்கிறத டிசிஷன் எடுக்கிறதுக்கு நாங்கள் ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் இந்த வீடியோ மூலிமா நான் சொல்ல வரது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கார் எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அதுக்குள்ள ஒரு இன்ஸ்பெக்ஷன்ஸ் இருக்கணும். இன்ஸ்பெக்ஷன் இல்லாமல் ஒரு கார் எடுத்தீங்கன்னா கேரண்டி இல்லாமல் தான் போய் முடியும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிளாரிட்டி இது சார். ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கஸ்டமர்ஸோட கொஸ்டின்ஸ் எல்லாமே குவரி எல்லாமே சொல்லிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு டாப்பிக்கோட நாங்கள் மீட் பண்ணுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.